முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை பெரும்பான்மையை நிரூபிக்க சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டம் நாளை கூடவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் குறித்து பேரவைத் தலைவர் தனபாலுடன் சட்டப்பேரவை செயலாளர் ஜமாலுதீன் ஆலோசனை நடத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள நமது செய்தியாளர் சஞ்சீவியிடம் கேட்கலாம். சஞ்சீவி, இந்த ஆலோசனையில் என்னென்ன விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது? சரண்யா, நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ளிட்ட 31 அமைச்சர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழக அமைச்சரவையிலிருந்து பொறுப்பேற்றனர். குறிப்பாக இந்த ஆட்சி அமைத்த பிறகு 15 நாட்களுக்குள் உங்களது மெஜாரிட்டி, அதாவது பெரும்பான்மை சட்டப்பேரவை கூட்டி நிர்வகிக்க வேண்டும் என்று கவர்னர் அவர்கள் இந்த நேற்றைய தினம் அழைக்கும் போது கூறியிருந்தார். இந்நிலையில் 2 நாட்கள் ஆகிய நிலையில் நாளைய தினம் தமிழக சட்டப்பேரவை சிறப்பு சட்டமன்றம் கூடுகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னால் நாளை நடக்கக்கூடிய வாக்கெடுப்பு, அதாவது குறிப்பாக தற்போது வரை 124 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதலமைச்சராக ஆவதற்கான நம்பிக்கை கடிதத்தை கொடுத்துள்ளனர். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவையில் நாளைய தினம் அவரது பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த விஷயத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னால் நாளை வாக்கெடுப்பு என்பது எது போன்ற நடைமுறை, எது போன்ற ப்ரொசீஜரிலிருந்து வாக்கெடுப்பு நாளைய தினம் நடைபெற உள்ளது, எது போன்ற நடத்தலாம், அதே போல மற்றபடி உள்ளே இருக்கக்கூடிய இருக்கையில், அதாவது இடமாற்றம், இருக்கைகள் மாற்றம் உள்ளிட்ட விஷயங்களை பற்றி தற்போது பேரவைத் தலைவர் தனபாலுடன் பேரவை செயலாளர் ஜமாலுடன் தற்போது தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக பல்வேறு நிலைப்பாடுகள், பல்வேறு ப்ரொசீஜர் உள்ளது. முதலாவதாக பார்க்கும்போது ஒரு பேரவையிலிருந்து ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போது குரல் வாக்கெடுப்பு மூலமாக தீர்மானம் நிறைவேற்றப்படும். ஆனால் இப்பொழுது நம்பிக்கை வாக்கெடுப்பு, குறிப்பாக ஒரு புதிய ஆட்சியின் மேல் நம்பிக்கை வாக்கெடுப்பு என்ற காரணத்தால் குறிப்பாக எதிர்க்கட்சிகள் சார்பாக ஒரு வைக்கப்பட்ட கோரிக்கை, குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அதே போல மற்ற எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் மறைமுகமான வாக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். ஆனால் எப்போதுமே சட்டப்பேரவையில் இது போன்ற பிரச்சனை வரும்போது 6 பிரிவாக பிரித்து எழுந்து நின்று வாக்கெடுப்பு நடத்தும். குறிப்பாக 6 பிரிவுகளாக சட்டப்பேரவை உள்ளே சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரிக்கப்பட்டு அதன் பிறகு ஒவ்வொரு பிரிவாக ஆதரவு, எதிர்ப்பு, அதே போன்ற நடுநிலை என்ற 3 பிரிவின் கீழ் அந்த வாக்கெடுப்பு எடுக்கப்படும். இந்நிலையில் நாளைய தினத்தை பொறுத்தவரை எந்த முறையில் வாக்கெடுப்பு, குறிப்பாக நான் குறிப்பிட்டது போல 4 ப்ரொசீஜர் மொத்தமாக உள்ளது. அதனால் எது போன்ற முறையில் நாளைய தினம் வாக்கெடுப்பு நடக்கலாம், அதே போன்ற மற்ற இருக்கைகள் எவ்வாறு யார் யாருக்கு எந்தெந்த இடத்தில் போடப்படும், குறிப்பாக தற்போது முதலமைச்சரிடம் காலியாக உள்ளது. முதலமைச்சர் இடத்திலிருந்து தற்போது எடப்பாடி பழனிசாமி அமர்வார். அதே போல அமைச்சராக இருந்த மாஃபா பாண்டியராஜனுக்கும் தற்போது அமைச்சர் பதவி கிடையாது. அதனால் இந்த அமைச்சராக இருந்த முதலமைச்சர் பன்னீர்செல்வம், அதே போல மாஃபா பாண்டியராஜன் உள்ளிட்டவர்களுக்கு இடம் வேறு இடத்தில் வழங்கப்படும். இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக இடம் மாற்றம், அதே போல நாளைய தினம் எது போன்ற ஒரு இது ப்ரொசீஜர் வாக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற பல்வேறு விஷயங்களையும் தற்போது ஆலோசித்து வருகிறார்கள். சரண்யா. சஞ்சீவி, நாளை நடைபெறவுள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பு குறித்து சொன்னீங்க. தற்போது சட்டப்பேரவை செயலாளர் மற்றும் சட்டப்பேரவை தலைவர் இதனை அடுத்து வேறு ஏதேனும் அந்த வாக்கெடுப்பை தவிர்த்து வேறு ஏதேனும் அவர்களுடைய இந்த விவாதத்தில் இடம்பெறுமா? இந்த விஷயத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் நாளைய தினம் கூடக்கூடிய சட்டமன்றம், சிறப்பு சட்டமன்றத்தை குறித்தே முழுமையாக பேசி வருவதாக தகவல்கள் கூறுகிறது. ஏனென்றால் சிறப்பு சட்டமன்றத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் நாளைய தினம் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தற்போது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி அவருடைய மெஜாரிட்டியை பெரும்பான்மை சட்டமன்றத்திற்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அதனால் இந்த வாக்கெடுப்பு என்பது எவ்வாறு இருக்க போகிறது, எந்த ப்ரொசீஜர், எந்த நடைமுறை மூலமாக வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற பல்வேறு விஷயங்களை குறித்து உள்ளே பேசப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நான் குறிப்பிட்டது போல முக்கியமாக 2 விஷயங்கள், குறிப்பாக எந்த நடைமுறையை மையமாக வைத்து வாக்கெடுப்பை நாளை நடத்த வேண்டும், குறிப்பாக நான் குறிப்பிட்டது போல குரல் வாக்கெடுப்பு அல்லது 6 பிரிவுகளாக சட்டமன்ற உறுப்பினர்களை பிரித்து எழுந்து நின்று அதன் பிறகு 3 வகையாக பிரிப்பது, நடுநிலை, அதே போல எதிர்ப்பு, ஆதரவு என்ற 3 விஷயமாக பிரிப்பது. அப்படி இல்லை என்றால் மறைமுக வாக்கெடுப்பு, குறிப்பாக ஓட்டிங் பேலட் மூலமாக சாதாரணமாக பேரை எழுதி வாக்கெடுப்பு, அதாவது எப்படி தேர்தல் நடைபெறுகிறதோ அதே போல ஓட்டிங் பேலட் மூலமாக சட்டமன்றத்திற்குள்ளேயே இந்த வாக்கெடுப்பு நடத்துவது. அப்படி இல்லைன்றால் பட்டன் சிஸ்டம் உள்ளிட்ட தொழில்நுட்பங்கள் தற்போது தமிழக சட்டப்பேரவையில் இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை. அதனால் எந்த வகையில், எந்த நடைமுறையில் நாளை வாக்கெடுப்பை நடத்தலாம், அதே போல இந்த நான் குறிப்பிட்டது போல ஏற்கனவே தற்போது அமைச்சர் பதவி இழந்தவர்களுக்கு எந்த இருக்கை வழங்கலாம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பற்றி தான் தற்போது உள்ளே பேசப்பட்டு வருகிறது. சரண்யா.